ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு மச்சான். அங்கிள், உங்களை பார்க்கிறதுக்கு யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இவங்க தான் வானதி அக்கா, மானு அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கம் வானதி. வானதி அக்கா, இந்த அங்கிள் தான் நம்ம மானு அக்காவை கட்டிக்க போறவரு. மாலு உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவ. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை நல்லா பார்த்துக்கோங்க. என்னம்மா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? வெல்கம் வானதி. என்ன வானதி மேடம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ராஜேஸ்வரி மேடம், கார்த்திக்லாம் வரலையா? என்ன பிரிப்பா, இவங்கள உங்களுக்கு தெரியுமா? நான் இவங்க வீட்டுக்கு போய் குடும்பத்தோட என் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வாங்கன்னு இன்வைட் பண்ணிட்டு வந்தது நான் தானப்பா. வானதி, இவன் தான் என் தம்பி பையன் கௌதம், கல்யாண மாப்பிள்ளை. அப்போ மாலு கல்யாணம் பண்ணிக்க போறது ஜேஜேவோட அண்ணன் பையனு தானா? எனக்கு உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. நீங்க கிளம்பலாம். வானதி, உங்க வீட்ல இருந்து நிச்சயமா யாராவது கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோங்கிறது அம்மாவுக்கோ இல்ல அவருக்கோ தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? பேசாம நாமளே இதை அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அம்மா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக இன்னும் டீசன்சியா இல்லாம நீங்க கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சொல்லியும் இந்த இன்விடேஷனை இங்கே வச்சுட்டு போறாரு பாத்தீங்களாமா? இது ஹலோ ஹலோ, சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்ன? இல்ல, என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு கோவிலுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இது அந்த ஜேகே வீட்டு கல்யாணம் அதானே? உங்களுக்கு எப்படி இது? எல்லாம் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் அன்னைக்கு அவ்வளவு சண்டை போட்டோம், அதை எல்லாம் மதிக்காம நீ அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கல? இல்லங்க, அந்த ரெண்டு கல்யாணமும் ஒண்ணுதாங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். சரி, இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ அங்க இருக்க கூடாது. ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு. என்ன அமைதியா இருக்க? இப்ப வீட்டுக்கு வர போறியா இல்லையா? இதோ உடனே கிளம்புறேன். சீக்கிரமா வா. சீக்கிரம் மேடம், ஒரு நிமிஷம். மேடம், ராஜேஸ்வரி மேடமோட மருமக கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. என்னன்னு தெரியல, அவசர அவசரமா அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அவங்களை இருக்க சொல்றீங்களா? வானதி அவ அப்படி பண்ண மாட்டாளே சார். சரி இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவனா? உன்னை வச்சு தான் ஒரு பெரிய கேமே பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
கிளம்பிட்ட வானதி? இல்ல மதர், நீங்க போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு வானதி. இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? அது அது வந்து அது ஒண்ணும் இல்ல மதர். அது வானதி, உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு? இல்ல ஏதோ ஒரு அவசர வேலையா வெளியே போறாளா? உனக்கே தெரியும் நாங்க எவ்வளவு வசதியான குடும்பம்னு. தம்பி பையன் ஆசைப்பட்டு லவ் பண்ணிட்டான். பொண்ணு யாருன்னு கேட்கும்போது திருச்சி ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்பதான் உங்க ஆசிரமத்துல இருந்த பொண்ணா இருந்தா கண்டிப்பா உங்களை மாதிரி ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லிதான் நான் சம்மதிச்சேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு ஒரு பழமொழியே இருக்கு. உன் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஓகே சொன்னேன். அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையும் நான் கொடுத்தேன். அவங்க வரலனாலும் நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வா வானதி, சார் தான் இவ்ளோ சொல்றாருல்ல. என்ன வானதி யோசிக்கிற? வா. இல்ல மதர், வாங்கக்கா. வா இல்ல வான்னு சொன்ன. வாங்கக்கா, வாங்க. திருமாங்கல்யத்தை பெரியவா கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. டைம் ஆச்சு, தாலி எடுத்து கொடுங்க. மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.